வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்றைக்கான முதல் ஷார்ட்ஸு எஸ்பிஐ வந்து QIP பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கடந்த 8 வருஷமாக இவங்க எந்த QIPயும் இந்த அளவுக்கு பிளான் பண்ணல. 2017 15,000 கோடி ரூபாய்க்கும் 2014 10,000 கோடி ரூபாய்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இவங்க 25,000 கோடி ரூபாய்க்கு ஒரு QIPயை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது இந்த QIP மூலயமா இவங்க 25,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா கேஷ் ஃப்ளோவையும் லிக்விடிட்டியும் அதிகப்படுத்துறதுக்கு, லோன்ஸை கொடுக்கறதுக்கு, மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கு, வட்டி கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கும் இந்த 25,000 கோடி ரூபாய் இவங்க கேபிட்டலாக யூஸ் பண்ணி வளர்ச்சி அடைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து HSBC, ICICI செக்யூரிட்டி, மோர்கன் ஸ்டான்லி அண்ட் சிட்டி குரூப்ஸ் அண்டு கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஃபண்ட் மேனேஜராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க SBI, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 25,000 கோடி ரூபாயை இவங்க வந்து லோன்ஸு அண்டு இதர கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவங்க கொஞ்சம் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் அப்படி இப்படி இருக்கிறதால அதனால் இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கலாம். யாரெல்லாம் SBI ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதன் மூலயமா லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணும்போது ஸ்டாக் மேலே போய் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.